நண்பர்களே, ஒரு தலைவர் எப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு 6 விஷயங்களை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா வீடியோட எண்டில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. ஒரு தலைவர் அப்படின்னா ரொம்ப அவருக்கு ஒரு கோல், அதாவது நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கணும். தொலைநோக்கு பார்வை கண்டிப்பாக இருக்கணும். விஷன் முதல் தகுதி இதுதான். இரண்டாவது அப்படின்னா நம்ம அதாவது யாருமே போக முடியாத பாதையிலும் பயணிக்க தயாராக இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு புதிய பாதையை உருவாக்குறதுக்கும் துணிஞ்சு செயல்படணும். இதுதான் இரண்டாவது தகுதியாக சொல்கிறாங்க. மூன்றாவது தகுதி அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருந்தன்மை இருக்கணும். நம்ம செய்கிற எந்த செயல் செஞ்சாலும் அதில் பெருந்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வெற்றியை மட்டும் இல்லை, தோல்வியையும் ஏற்றுக்கவும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற திறமையும் ஒரு தலைவருக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்காது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தயங்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைக்கு இதுதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நல்லா யோசிக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு சரியான முடிவை யோசித்து அதை முதல்ல நம்ம முன்வைக்கணும். அதை செயல்படுத்தவும் செய்யணும். தலைவர் அப்படின்னா இந்த 6 தகுதிகளும் இருக்கணும் அப்படின்னு சொன்ன தலைவரும் நம்மள ஒருத்தராக இருந்து உயர்ந்தவருமானவர் யாருன்னு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயா. இன்னும் சொல்லணும்னா குழந்தைகளும் கொண்டவர், குழந்தை சிரிப்பு கொண்டவர். குழந்தைகள்னால் அப்படி பிடிக்கும் அவருக்கு. யாருன்னு தெரியும் இல்லையா? திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான்.